ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் ஆர்ட்ஃபுல் டைரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த க்யூட்டான குவில்லிங் பேப்பரில் செஞ்ச ஃப்ளவர் புக்கே தான் பண்ண போகிறோம். ஒரு மினி புக்கே எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே. குவில்லிங் பேப்பர் ரெட், ஒயிட், க்ரீன் 3 கலர் எடுத்திருக்கேன். கலர் A4 ஷீட். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட இந்த கலர் இருக்குது, ஆனால் நான் இந்த கலரில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கலர் A4 ஷீட்டு 3 × 2.5 inches அந்த மாதிரியான லென்த்தில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் 2 பீஸ். அப்புறம் சிசர், ஃபெவிகால். இந்த பொக்கேக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் வேஸ்ட் பேப்பரில் ரோஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரெட் கலர் குவில்லிங் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த குவில்லிங் பேப்பரை இந்த ஒரு எண்ட்லேருந்து மெதுவாக ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு 2 or 3 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு இதை வெளிப்பக்கமாக இப்படி மடிக்கிறேன். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணுறேன். திருப்பியும் அதே மாதிரி வெளிப்பக்கமாக மடிக்கிறேன், அப்புறம் ரோல் பண்ணுறேன். திரும்பி அதே மாதிரி வெளிப்பக்கமாக மடிக்கிறேன், ரோல் பண்ணுறேன். இதே ஸ்டெப்பை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இந்த குவில்லிங் பேப்பரை வெளிப்பக்கமாக மடிக்கணும், அதுக்கப்புறம் ரோல் பண்ணணும். திருப்பி அதே மாதிரி வெளிப்பக்கமாக மடிக்கணும், ரோல் பண்ணணும். இதவே ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த ரோஸ் கிடைக்கும். குவில்லிங் பேப்பரில் மினி ரோஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இது நகரம் இருக்கும். இப்போ இந்த மினி ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரோஸ்க்கு நம்ம லீஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கலர் குவில்லிங் பேப்பர் எடுத்துருக்கோம். அதை கொஞ்சமாக சின்னதாக இது பண்ணிவிட்டு இப்படி 2ஆக மடித்து V ஷேப்பில் வச்சுக்கோம். இதில் க்ளூ அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த ரோஸை அப்படியே இதில் ஸ்டிக் பண்ணுறோம். இவ்வளோதான், நமக்கு இந்த மினி ரோஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பொக்கேவோட இந்த அவுட்டர் கவர் செய்கிறதுக்காக இந்த கலர் A4 ஷீட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 2.5 × 3 inches, அதில் நம்ம அப்படியே ரோல் பண்ணி பொக்கே மாதிரி பண்ணிக்க போகிறோம் ஒரு கோன் ஷேப்பில். இப்போ இந்த கோனுக்குள்ளே நம்ம வேஸ்ட் பேப்பர்ஸை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்படி மேலே வரைக்கும் நம்ம பேப்பர் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ரோஸஸை இதுக்குள்ளே க்ளூ போட்டு ஒவ்வொன்றா இப்படி இதுக்குள்ளே ஒட்ட போகிறோம். நம்ம செஞ்ச அந்த ஒயிட் கலர் பவ்வையும் இந்த பொக்கேவோட எண்ணில் வச்சுக்கிட்டோம். நம்ம செஞ்ச அந்த கோனை எண்ணில் ட்விஸ்ட் பண்ணி விடணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பவ்வை நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம க்யூட்டான ஃப்ளவர் பொக்கே ரெடி ஆகிடுச்சு.